தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தில் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று புதுக்காலம் 10ஆம் வாரம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்று நாம் என்ன பண்ண போகிறோம்? உலகம் ஃபுல்லாக என்ன கொண்டாடுறாங்க? புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய திருவிழாவாக தான் எல்லோரும் கொண்டாடுவாங்க. கரெக்டுங்களா? அந்தோனியார் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கிராண்டாக திருவிழாவாக போயிட்டுருக்கும். ஸோ அந்தோனியாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அந்தோனியாரை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தோனியார் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. அதே மாதிரி பற்பல அற்புதங்கள் அதிசயங்கள் செஞ்சுருக்காரு. அவரை பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லை நீங்களே என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி சும்மா போர் அடிக்கும்போது கூகுளில் போய்ட்டு அந்தோனியாரை பற்றி தெரிஞ்சு, அந்தோனியாரை பற்றி அப்படின்ற செயல்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன புதுமைகள் செஞ்சுருக்காரு, அவரோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக சர்ச் பண்ணி படிங்க. நானே போட சொல்ல முடியும், ஆனால் நீங்களாக போய் தேடி படிக்கும்போது அதோட திறமை வேறு மாதிரி இருக்கும். அதோடைய ஆழம் உங்கள் மனதில் ஆழமாக பதியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வேலை உங்களுக்கு? அந்தோனியாரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக கூட வேணும். அவர் எங்கே பிறந்தார், என்ன இது, அது கூட தேவையில்லை. அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தா அவர் இந்த அளவுக்கு ஒரு புனிதராக மாறியிருப்பார். அவர் நமக்கு விட்டு போன செயல்கள் என்னென்னலாம் நம்மளை பண்ணணும், நம்மளும் அவர் மாதிரி மாறணும், என்னென்ன பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகும். ஃப்யூச்சர்னால் என்ன? விண்ணக வாழ்க்கையில் நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி நற்செய்தியிலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இங்கே கொலை செய்யாதுன்னு இருக்குது, பட்டுக்கடையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் கோபமே படக்கூடாது, கோவப்பட்டு திட்டாத, அறிவிலேயே முட்டாளையெல்லாம் கூட சொல்லாத, சகோதரர் சகோதரிகளை மட்டும் முதல்ல சண்டை வச்சுக்காதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? சகோதர சகோதரிலாம் யார்? எல்லாருமே தான். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமக்கு சகோதரர் சகோதரிகளை தான் வாழ சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது ஒரு உறவோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் யாரும் யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட்டு கோவப்பட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்கள ஏமாற்றிக்கிட்டு வாழ வேண்டாம். அப்படிலாம் பண்ண என்ன ஆகுமா? கடைசி காசு செலுத்தும் வரை நரகத்திலே தான் இருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம பழி பாவங்கள் தீர்ற வரைக்கும் உத்தரவு வாழ வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். சரிங்களா? ஸோ நீங்களும் நானும் இன்றைக்கி அந்தோனியாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் மக்கள் எல்லோரோடையும் அன்பாக பழகி அன்பாக வாழ்ந்து செத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக விண்ணகத்துக்கு போக ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உத்தரீஸ்வரம் போனால் சீக்கிரமாக விண்ணகத்துக்கு போக ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.